உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல. Ananya's Nana Nani Coimbatore, a paradise for senior citizens. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சமாதி அப்படின்னா என்ன? முருகபெருமான் பிரம்மாவை பார்த்து பிரணவத்தின் மூலப்பொருள் என்னன்னு கேட்பாங்க. அந்த மாதிரியான ஒரு கேள்வி. அது எப்போ நிகழும்? மரணத்திற்கு பிறகுதான் நிகழும். மரணம் எப்போ நிகழும்? இறப்புக்கு பின் எல்லா ஆத்மாக்களுக்கும் பிறப்பு தான் இருக்குதா, அல்லது அவர்களுடைய கர்மாவை பொறுத்து அது எப்படி எல்லாம் மாறுபடுது? இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த தனஞ்சயம்லாம் போய் மரணம் சம்பவித்து அடக்கமாகி எரியூட்டி பஞ்சபூதங்களோட கலந்த இந்த மாதிரியான நம்ம இறக்குறோம், அடுத்த பிறவி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம செய்த கர்மா எல்லாம் சேர்ந்து வரும்போது அந்த நினைவுகள் மட்டும் ஏன் அங்க மறைக்கப்படுது? ஆன்மாங்கிறது பிரபஞ்ச சக்தியோட ஐக்கியமானது. பதிவுங்கிறது உங்களுடைய உடல் சார்ந்த விஷயம். கர்மான்றது ஒருவருக்கு எங்கு பதிவு செய்யப்பட்டு போன பிறவிக்கான கர்மா அப்படின்றது இந்த பிறவிக்கு தொடருது. கர்மாங்கிறது ஒரு கடமை. இப்போ இந்த பிறவியில பாவத்துக்கான பலன்களை தனியாக அனுபவிக்கணும், புண்ணியத்துக்கான பலன்களை தனியாக அனுபவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கணக்கு இருக்கா? பாவம் புண்ணியம் அப்படிங்கிறது வார்த்தை தான், ரெண்டு பொருள் ஒன்று தான். நாணயம்ங்கிறது ஒன்று, அதில் ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி நமக்குள்ளே இருக்கிறது பாவமும் புண்ணியமும் ரெண்டு இருக்கு. ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள். இன்று நம்மோடு அருங்கால் பழனியப்பன் ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார். அவருக்கு ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளலாம். ஐயா வணக்கம். ஐபிசி பக்தி நேயர்களுக்கு அன்பான அருங்கால் சா பழனியப்பனின் வணக்கம். ஐயா, நிறைய இடங்கள் நம்ம கேள்விப்படுகிற வாசகங்கள் அல்லது வார்த்தை அப்படின்னு சொன்னால் சமாதி அப்படின்ற வார்த்தையும் கேள்விப்படுறோம். அதே போல ஜீவ சமாதி அப்படிங்கிற வார்த்தையும் நம்ம கேள்விப்படுறோம். சமாதி அப்படின்னா என்ன? முருகபெருமான் பிரம்மாவை பார்த்து பிரணவத்தின் மூலப்பொருள் என்னன்னு கேட்பாங்க. அந்த மாதிரியான ஒரு கேள்வி இது. சமாதி ஜீவசமாதி ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடுங்கிறது அவ்வளோ சாதாரண ஒரு மானுடனாக இருந்து பதில் சொல்ல முடியாது. மானுட வாழ்க்கையில் ஈடுபட்டவங்க பதில் சொல்ல முடியாது. முக்காலங்களையும் உணர்ந்து யுக யுகமாக ஆன்மா பெற்ற அனுபவங்களை வைத்து தான் இதற்கான சரியான பதிலை சொல்ல முடியும். சமாதி அப்படிங்கிறது நல்லடக்கம் செய்தல். இப்போ சமாதியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது எப்போ நிகழும்? மரணத்திற்கு பிறகு தான் நிகழும். மரணம் எப்போ நிகழும்? அது எப்படி நிகழும்? இப்போ மரணத்தில் 3 வகை இருக்குது. அகால மரணம், துர்மரணம், மரணம் அப்படின்னு. அப்போ அந்த மரணம் சம்பவித்து ஒருத்தரை தான் சமாது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கொண்டு போவாங்க. இந்த மரணம் எப்போ சம்பாதிக்குன்னா வாழ்வியன் கடைசியில் அவங்க பிறவி கடனை முடித்து கடைசியாக தான் மரணம் சம்பவிக்கும். பிறவி எப்போ கிடைக்கும்? ஜனனத்துக்கு பிறகு கிடைக்கும். இப்படி கேள்விகள் போய்கிட்டே இருக்கும். நம்ம சமாதுக்குள்ளே வந்துடுவோம். யாரெல்லாம் சமாது ஆகுறாங்க, எப்படியெல்லாம் சமாது செய்கிறாங்க அப்படின்னா, முன்காலங்களில் வளைகுடா நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா பதப்படுத்துதல் தான் செய்வாங்க. அதை தான் இன்றைக்கி நாம் மம்மின்னு எடுக்கிறோம். அதே மாதிரி நம்ம நாடுகள்லையும் நாவலம் தேயம் சொல்லக்கூடிய பாரதத்துலேயும் இப்போ நம்ம முதுமக்கள் தாலி எல்லாம் பார்க்குறோம் இல்லையா? அந்த முதுமக்கள் தாலி அதனுடைய அடுத்த அதே டைப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மம்மி பண்ணுறது. அதற்கு பிறகு சுடுகாடு இடுகாடுன்னு வந்து, இடுகாடுங்கிறது புதைத்தல். அது வெறுமனை மண்ணில் போட்டு புதைப்பாங்க, பாக்ஸுக்குள்ளே வச்சு புதைப்பாங்க. அதுக்கு மேலே ஒரு மேடை அமைச்சு ஒரு விளக்கு போட்டு வழிபாடு செய்வாங்க அவங்களுடைய அடுத்த தலைமுறை. அப்புறம் இடுகாடுன்னு ஒன்று இருக்குது, எரியூட்டுதல். எரியூட்டி அந்த சாம்பலெல்லாம் எடுத்து கங்கை காவேரி போன்ற நதிகளில் பஞ்சபூதத்தோட கலக்கிறது. அப்போ இதை யாரை எரியூட்டுவாங்க, யாரை புதைப்பாங்க? நம்ம நிறைய பேருக்கு வந்து அப்படி ஒரு சந்தேகமும் இருக்கு. சில பேர் வந்து அதாவது இறந்த உடலங்களை வந்து புதைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சாரார் சொல்லுவாங்க. சில பேர் வந்து எரி ஊட்டுறாங்க. இப்போ புதைக்கிறதுக்கு இட வசதிகள் எல்லாம் குறைவு அப்படிங்கிறதால இதில் வந்து புதைக்கிறது தான் சரியானதா அல்லது எரியூட்டுறதும் ஓகே தானா அப்படிங்கிறத பற்றி இல்லை, இது சரி தவறு அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம போக வேண்டாம். ஒரு 50 வயதிற்குள்ளே இருக்கிறவங்கள புதைக்கிறது நம்ம ஆகம விதின்னு சொல்கிறாங்க. 50 வயதுக்கு மேலே கடந்தவங்கள எரியூட்டுறது அப்படின்னு ஒரு காலம் வரை இருந்தது. இப்போ ஒரு இனத்தவருக்கும் ஒவ்வொரு வகையான அடக்கம் நடக்குது அவங்கவுங்க வசதிக்கேற்ப. இந்த 50 வயதிற்குள் வாழ்ந்து இறந்து போனவங்கள மண்ணோட ஐக்கியப்படுத்துறது, மண்ணில் புதைச்சிடுறது, மண்ணுக்கே விதைச்சிடுறது, அது சமாதி செய்தல். அதற்கு மேலே வாழ்க்கையை வாழ்ந்து முடிஞ்சு 70 80 90 சாகுறவங்கள விண்ணுலகத்தில் கலக்கிற மாதிரி அக்னிக்கு இரையாக்கி சாம்பலை கொண்டு போய் கங்கையில் கரைக்கிறது. அது வாழ்ந்து முடித்தவங்களை. இது 2 வகையில் நம்ம பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி இருக்கிற நவநாகரிக உலகத்துக்கு புதைப்பதற்கு இடம் பற்றாக்குறை, விலை உயர்ந்ததுனால எல்லாத்தையுமே மின்சார சுடுகாட்டுக்கு எடுத்துகிட்டு போய் எரித்து சாம்பலாக்குறோம். இன்றைக்கும் சில மார்க்கங்கள் அதுக்காகவே இடம் வாங்கி
சமாதி செய்கிறாங்க. இடுகாடு சுடுகாடு இதை பற்றியெல்லாம் சொல்லியிருந்தீங்க. இந்த சுடுகாடுல கூட வந்து தெய்வங்கள்ல வழிபடுற விஷயங்கள் எல்லாம் வந்து நம்மளுடைய மரபுகள்ல இருக்கு. அதை பற்றி சொல்ல முடியும்? ஆமாம், அக்னி இல்லை அர்ப்பணம் பண்ணும்போது இந்த உடலும் உயிரும் தான் பிரிஞ்சு போயிடுது. உடல் அழியும் போது இந்த ஆன்மா வந்து சில வேலைகளை இந்த உடலை வச்சு செய்ய பிளான் பண்ணிடும். அந்த ஆன்மாக்கள் அந்த இடுகாட்டில் தான் சுடுகாட்டில் தான் வலம் வரும். இந்த உடலை நம்ம ஏன் இழந்தோம், இதை வச்சு நாம் நிறைய வேலைகள் செய்யலான்னு இருந்தோமே, ஆனால் அதை செய்ய முடியலன்னு சொல்லி இந்த ஆன்மாக்கள் வந்து வலம் வரும். ஆன்மாக்கள்னாவே இறைப்பொருள் தான். கருணையோடு இருந்தால் அது இறைப்பொருள். கோபமாக இருந்தால் நம்ம அதை காளின்னு சொல்லுவோம், துஷ்ட தெய்வத்தோட சொல்லுவோம், பேயின்னு கூட சொல்லுவோம். கோபம் அதிகமாகிடுச்சுன்னா அந்த ஆன்மா கோபம் விக்ரஸாக இருக்குது, ஆக்ரோஷமாக இருக்குன்னா அதை நம்ம பேய் பிசாசுன்னு கூட சொல்லலாம். அதே சாந்தமாக இருந்தாங்கன்னா அவங்கள காளி மாறி சூழி தெய்வத்தோடு ஒப்பிடுவாங்க. அதனால் அங்கே இறைவனுடைய ஆன்மாக்கள் வளம் வர்றதுனால அந்த இடத்துல தெய்வங்கள் இருக்கும். நீங்கள் அந்த சுடுகாடில் பார்த்தீங்கன்னா துஷ்ட தேவதைகள்லாம் இருக்கும். காளி அந்த மாதிரி துஷ்ட தேவதைகள்லாம் கூட வழிபடுவாங்க. அது இந்த ஆன்மாவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமைதி, ஆன்மாவை அமைதிப்படுத்துறதுக்கான ஒரு வழிமுறை. அதை தெய்வமாக்கி அங்கே சாம்பிராணி தூபம் தீபம் வழிபாடு இதெல்லாம் பண்ணும்போது இந்த ஆக்ரோஷமான ஆன்மாக்கள் வந்து அமைதியாகும். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா சுடுகாட்டு காளிலாம் சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம சமாதி நிலை அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த சமாதி நிலைக்குரிய அர்த்தம் அப்படின்னா என்ன? அதாவது எல்லோருமே வந்து இறுதியில் சமாதி நிலை அடைந்துருவாங்களா? சமாதி அப்படின்னா என்ன? இல்லை, சமாதிங்கிறது இறந்து போனவங்கள அடக்கம் செய்தல், அதுதான் சமாதி. அடக்கம் செய்த இடத்துல ஒரு மேடை அமைத்து அவர்களுடைய திதி வரும் காலங்களில் ஒரு விளக்கு போட்டு பூஜை புனஸ்காரங்கள் படையல்கள் இதெல்லாம் அவங்க வம்சாவளிகள் பண்ணுறது சமாதி. அது எல்லாரும் செய்ய மாட்டாங்க. ஒரு சில பேர் கொஞ்சம் அதுக்குண்டா தயாரான மனநிலையில் இருக்கிறவங்க, அதை தொடர்ந்து செய்யக்கூடியவங்க, இவங்கெல்லாம் வந்து சமாதி வைப்பாங்க தனிப்பட்ட இடத்துல. இடுகாட்டில் வந்து யாரும் சமாதி வைக்க மாட்டாங்க, ஏன்னா அது பொதுவான இடம், அது வைக்க மாட்டாங்க. நம்ம இதில் சில மார்க்கத்தில் அதுக்கு தனியாக இடம் வாங்கி சமாதி வைக்கிறாங்க. அந்த நாட்களில் போய் அவங்க புனித வெள்ளி அந்த ஞாயிற்றுக்கிழமை இது மாதிரி நாட்களில் போய் வழிபாடு பண்ணுவாங்க. இது சமாதி நிலை. இறந்து போனவங்கள அடக்கம் செய்த இடத்துல நாம் அவங்களுடைய நினைவை போற்றி அவங்களுக்கு நன்றி சொல்கிறதுக்காக ஒரு வழிபாட்டு முறை அது. அது சமாதி. இறப்புக்கு பின் ஒரு ஆத்மா அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து இறப்புக்கு பின் எல்லா ஆத்மாக்களுக்கும் பிறப்பு தான் இருக்குதா, அல்லது அவர்களுடைய கர்மாவை பொறுத்து அது எப்படி எல்லாம் மாறுபடுது? இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த தனஞ்சயம்லாம் போய் மரணம் சம்பவித்து அடக்கமாகி எரியூட்டி பஞ்சபூதங்களோடு கலந்த இந்த மாதிரியான பிறவிகளுக்கு மீண்டும் பிறவி உண்டு. எல்லா மார்க்கங்களும் அதை தெளிவாக சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பிறவி உண்டு. அது என்னவா இருக்கும், அது எந்த மாதிரியான ஜீவனாக இருக்கும், என்ன மாதிரி உருவத்தை பெறும், எந்த பூமியில் பல்வேறு பகுதியில் இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கேள்விக்குறி தான். இப்போ நம்ம வந்து ஒரு பிறவி இப்போ எடுத்துருக்குறோம், நமக்கு முன் பிறவி தெரியாது. இதில் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இறந்து மறுபிறவி எடுத்த ஒருவருக்கு கடந்த பிறவியினுடைய நினைவுகள் எதுவுமே இருக்காது. ஏன் அப்படி ஒரு, அதாவது நம்ம இறக்குறோம் அடுத்த பிறவி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம செய்த கர்மா எல்லாம் சேர்ந்து வரும்போது அந்த நினைவுகள் மட்டும் ஏன் வந்து அங்க மறைக்கப்படுது? ஆன்மாங்கிறது பிரபஞ்ச சக்தியோட ஐக்கியமானது. பதிவுங்கிறது உங்களுடைய உடல் சார்ந்த விஷயம், அது மெக்கானிசம்னு சொல்லுவோம். அந்த மெக்கானிசத்தில் இருக்கக்கூடிய பதிவுகள் அந்த ஆன்மா கூட போகிறதில்லை. அந்த ஆன்மா வந்து தனியாக இன்னொரு பிறவி எடுக்கும்போது அவங்களுக்கு அந்த பிறவியில் இந்த பூமியில் என்ன அனுபவிக்கணும் அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்களுக்கு 13 வயசுக்கு மேலே தான் அதையே உணர்வாங்க. மூளை பதிவுகள் சுய சிந்தனைங்கிறதே ஒரு குழந்தை பருவம் மாதிரி தான் வரும். அது வரையும் அது குழந்தை தான். அதாவது எல்லா ஜீவராசிகளும் பார்த்திங்கன்னா கர்ப்ப காலத்திலேயே வாழ்வியல் தத்துவத்தை கற்றுக்கொண்டே பிறக்கும். ஒரு கன்றுக்கு பால் குடிப்பதற்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மீன் முட்டையிலிருந்து வெளியில் வந்தோடனே அதுக்கு நீஞ்சணுங்கிற சொல்லிக் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் எல்லா ஜீவராசிகளும் எடுத்தீங்கன்னா, தாவரங்கள் எடுத்திங்கன்னா கர்ப்ப காலத்திலேயே அதனுடைய வாழ்வியல் தத்துவத்தை கற்றுக்கிட்டே பிறக்கும். மனிதனை தவிர மனிதனுக்கு வந்து எதுவுமே தெரியாது. பிறந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஒன்றா கடந்து வர தான் அவனுக்கு இந்த கர்மா விதி இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் தான் அதை பற்றி பயணிக்கிறான். இப்போ மனிதன் ஏன் நேர்மையாக இருக்கிறான், சட்டம் போலீஸு இராணுவம் இருக்கிறதுனால மட்டும் நேர்மையாக இல்லை. முன்னவங்க சொல்லி வச்சுருக்காங்க, இந்த பிறவியில் நீ செய்யக்கூடிய நன்மை தீமைக்கு ஏற்ப மறுபிறவியில் உனக்கு துன்பம் இருக்குது, அதனால் இப்போதைக்கு நீ நேர்மையாக இருக்கணும், கண்ணியமாக இருக்கணும், பல உயிர்களை தொந்தரவு பண்ணக்கூடாது, அடுத்தவங்களை சங்கடப்படுத்தக்கூடாது, இப்படியெல்லாம் வழியாக சொல்லி அந்த மரபணுக்களில் வந்ததுனால நாமளே நேர்மையாக பயணிக்க விரும்புகிறோமே தவிர சட்டத்திட்டங்களுக்கெல்லாம் இல்லை. அப்போ அது ஒரு சின்ன ஒரு கவசம். அவரவர் நேர்மையாக இருக்கணும்னு விரும்புகிறாங்கல்ல, அது எதுக்காகனால்னா இந்த கர்ம வினை நம்மளை வந்து பாதிக்கும்.
பின்னாடி நமக்கு பிறவி ரொம்ப கேவலமாக இருக்கும் அப்படிங்கிறது புகுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ இன்னொரு கேள்வியும் இருக்கு ஐயா. இப்போ வந்து நம்ம ஆத்மா அப்படிங்கிறது வந்து பரவெளியில இருக்கிற ஒரு இறையோட வந்து இணைஞ்சிருது. அது பிரபஞ்ச சக்தியோட இணைந்த ஆன்மா திருப்பி வருது. அதனால வந்து அதுக்கு ஞாபகம்ன்றது வந்து இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா கர்மா அப்படிங்கிறது அப்ப எங்க ஒருவருக்கான கர்மான்றது ஒருவருக்கு எங்கு பதிவு செய்யப்பட்டு போன பிறவிக்கான கர்மா அப்படின்றது இந்த பிறவிக்கு தொடருது? கர்மாங்கிறது ஒரு கடமை. இப்போ இந்த பிறவியில் நம்ம கூட பிறந்த எல்லாமே ஜீவராசிகள், தாவரங்கள், இது எல்லாமே இருக்குது. நமக்கான தேவைக்கு மட்டும் அதை பயன்படுத்திக்கிறோம், அழிக்கிறோம், ஆக்குறோம், சமைக்கிறோம், சாப்பிட்றோம். இதெல்லாம் நமக்கான தேவைக்கு, உடல் தேவைக்கு, உயிர் தேவைக்கு செய்யும்போது அது கர்மாவின் அடிப்படையில் வராது, கர்மா கணக்கில் வராது. இதை வணிகமாக மாற்றுறாங்க இல்லையா? நான் போய் ஒரு தோப்பில் ஒரு மாங்காய் பறித்து சாப்பிட்டேன்னா தோப்புக்காரன் ஒன்றும் சொல்ல மாட்டான். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது, சாப்பிட்டேன்னா 2 எடுத்துகிட்டு போங்க வீட்டுக்குமா. இதை நீங்கள் மறுநாள் ஒரு லாரி எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையும் ஏற்றிட்டு போய் நீங்கள் விற்றுட்டு போனீங்கன்னா அவன் உங்களை பிடிச்சி தண்டிப்பான். ஸோ உங்களுக்கான தேவைகளை இந்த பூமியில் அனுபவிச்சிங்கன்னா பசிக்கோ எதுக்கோ அது கர்மா கணக்கில் வராது, அது தேவையின் அடிப்படையில் வரும். தனக்கு மிஞ்சி தன்னுடைய தேவைக்கு மீறி அதை வணிக நோக்கத்தில் பண்ணும்போது தான் அங்கே லாபம் நஷ்டம்னு ஒன்று வரும். லாபம் யாருக்கு வரும்? நமக்கு வரும். நஷ்டம் யாருக்கு வரும்? அதை உற்பத்தி பண்ணவனுக்கு வரும். அந்த லாப நஷ்டம் அப்படிங்கும்போது தான் கர்மா வினை அப்படின்னு வரும். ஸோ அவரவர் தேவைக்கு செய்து கொள்வது தேவையில் வரும், அது யோகத்தில் வரும், அதிர்ஷ்டத்தில் வரும், அதை தானத்தில் சொல்லலாம், தர்மத்தில் சொல்லலாம், புண்ணியம் சொல்லலாம். ஆனால் அது லாபகரமாக ஆக்கணும், வணிகமாக மாற்றணும், இன்னொருக்கு கொடுக்கணும், இன்னொருத்தர் பொருளை எடுத்து இன்னொருத்தர் கொடுக்கணுங்கும்போது பர்மிஷன் இன்ஃபர்மேஷன் வேணும். அதுக்கான எக்ஸ்பென்ஸ், பணம், தேவைகள்லாம் அவங்களுக்கு கொடுக்கணும். உடல் உழைப்பு இருக்குது. பிறருடைய உழைப்பை நம்மளுடைய பசிக்காக பயன்படுத்தும் போது அது யோகத்தில் வரும், தானத்தில் வரும், தர்மத்தில் வரும். அதையே உழைப்பை நாம் காசாக்கும்போது அதுதான் கர்மா வினைன்னு வரும். இது எல்லாத்துக்கும் பொருந்தும். அதாவது ஒருத்தர் வந்து ஒருத்தரோட வாழ்க்கையில செய்யற பாவம் அப்படின்னு இருக்கும், புண்ணியம் அப்படின்றது ஒன்று இருக்கும். இந்த பாவமும் புண்ணியமும் கணக்கெடுத்தோம்னா பிளஸ் மைனஸ் அப்படின்னு சொல்லி அது வந்து 0 ஆகுமா, அல்லது பாவத்துக்கான பலன்களை தனியாக அனுபவிக்கணும், புண்ணியத்துக்கான பலன்களை தனியாக அனுபவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கணக்கு இருக்கா? பாவம் புண்ணியம் அப்படிங்கிறது வார்த்தை தான் 2, பொருள் ஒன்று தான். நாணயம்ங்கிறது ஒன்று, அதில் 2 பக்கம் இருக்கிற மாதிரி நமக்குள்ளே இருக்கிறது பாவமும் புண்ணியமும் 2 இருக்குது. எனக்கானதை நான் செய்துக்கும் போது அது புண்ணியத்தில் வரும், உங்களுக்கானதை நானே செஞ்சுக்கும் போது அது பாவத்தில் வரும். பிறரை நோகடித்து, பிறரை கஷ்டப்படுத்தி, பிறரை துன்புறுத்தி அல்லது ஆசை வார்த்தை சொல்லி பிறர் மனம் நோகுகின்ற அளவில் பிறரை சங்கடப்படுத்தி அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய விலை உயர்ந்த பொருளோ, பொண்ணோ, பணமோ, சௌகரியமோ ஒரு ஆசை வார்த்தை சொல்லி என்னுடைய தேவையை ஹானரபுளாக சொல்லி கேட்காம வஞ்சக வார்த்தை சொல்லி, நயவஞ்சக வார்த்தை சொல்லி, அல்லது ஆசை வார்த்தை, பேராசை வார்த்தையெல்லாம் சொல்லி அதை அபகரிக்கணும் நோக்கத்தோட அதை பயன்படுத்தினேன்னா அது பாவ செயல். அதே பர்மிஷன் இன்ஃபர்மேஷனோட ஒரு செயலை செஞ்சால் அது வந்து அவங்க விரும்பி செய்கிறதுனால அது புண்ணிய செயலில் வரும். செயல் ஒன்று தான், அதனுடைய நோக்கங்கள் மாறுபடும் போது அது பாவம் புண்ணியம் அப்படின்னு வரும். அப்போ தானம் தர்மம்னு ஒன்று இருக்குது. இப்போ பாவ புண்ணியம்னு சொல்லிட்டீங்க. இப்போ பிறருடைய பொருளை நம்ம கேட்டு வாங்கிக்கும் போது அது புண்ணிய கணக்கில் வருது, கேட்காம ஆசை வார்த்தை சொல்லி அனுபவிக்கும் போது அது பாவ கணக்கில் வருது. இப்போ தானம் தர்மம் புண்ணியம்னு ஒரு கணக்கு இருக்குது. ஸோ தானம் என்பது பெறுவது, தர்மம் என்பது பாதுகாப்பாக வைத்து கொள்ளுதல், புண்ணியம் என்பது அதன் மூலம் வரக்கூடிய பலன்கள். இப்போ தானம்னா என்னன்னு நினைப்பீங்க? நிறைய தானம் சொல்லலாம். கண் தானம் சொல்லலாம், அன்னதானம் சொல்லலாம், வஸ்திரதானம், சொர்ணதானம், கோதானம், இப்படி நிறைய சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு வகையான தானங்கள். ஆனால் உண்மையான தானம் ஒவ்வொரு மனிதனும் எதை பெறுகிறான்னா கன்னியா தானம். ஒரு ஆண் ஒரு கன்னியை, பெண்ணை அவர் பெற்று வளர்த்த தாய் தந்தையர் மூலமாக கன்னியா தானமாக பெறுகிறார். அதுதான் தானம். ஒரு ஆண் பெறக்கூடிய தானம் என்பது ஒரு பெண்ணை பெற்றோர்களிடம் இருந்து விரும்பி மன மகிழ்ச்சியோடு அவர்கள் இவர்களுக்கு கன்னியாதானம் செய்து கொடுப்பார். அது தானம். ஒரு ஆண் பெறுவது முதல் தானம் அதுதான். அதற்கு பிறகு அந்த பெண்ணை சந்தோஷமாலாம் வச்சுக்க முடியாது, மகிழ்ச்சியாலாம் வச்சுக்க முடியாது. அந்த பெண் திருமணமானதுலேருந்து துன்பம் தான். உடல் ரீதியாக, மன ரீதியாக, வாழ்வியல் ரீதியாக நிறைய துன்பங்கள் இருக்கும். இன்ப துன்பங்களை எல்லாம் நானும் கூடவே இருந்து ஒத்தாசையாக இருந்து வாழ்வியலில் ஒன்று பயணித்தாங்கன்னா தர்மமாக அந்த பெண்ணுக்கு வந்து சங்கடம் இருக்கும், அந்த சங்கடத்துலேயும் நான் இருக்கேன் அப்படின்னு கூடவே இருந்து அவளை மகிழ்ச்சியாக வாழ்வியல் பயணத்தில் கொண்டு போனால் அது தர்மம். அவளை தர்மமாக வச்சுக்கிறது, கண் கலங்காமன்னு சொல்லுவாங்க இல்லையா? அவளே விரும்பி அந்த துன்பத்தை ஏற்றுக்கிறது. ஒரு கர்ப்பமான பொண்ணால் தூங்க முடியாது, பிறண்டு படுக்க முடியாது. ஒரு குழந்தை பெற்ற ஒருத்தவங்க நிம்மதியாக சாப்பிட முடியாது. இவ்வளோ துன்பத்தையும்
அந்த பெண் அனுபவிக்கும் போது ஈவன் அரணாக அன்பாக தாய்க்கும் தாயுமாய் இருந்து அவளை பார்த்துக்கிட்டான்னா அதுதான் தர்மம். ஒரு பெண்ணை தானமாய் பெற்று அவளுடைய இன்ப துன்பத்தில் தானும் இருந்து பயணித்தால் அது தர்மம். அப்படி தர்மமாக அந்த பெண்ணை வச்சுக்கிட்டா புண்ணியம் என்கின்ற அடுத்த தலைமுறை இவனை இன்னொரு ஜெராக்ஸ் எடுத்து அந்த அம்மா கொடுத்துரும். இவருக்கு வயோதிக காலத்தில் சொர்க்கம் வரையும் வழிகாட்டும் அந்த குழந்தை, அந்த ஆன்மாவுக்கு. இதுதான் நான் கண்ட தான தர்ம புண்ணியம். மற்றபடி பொருளை எடுத்து கொடுக்கறது தானமாகாது, பசுமாடு வாங்கி கொடுக்கறது தர்மமாகாது. புரியுதுங்களா? இது காலப்போக்கில் அதற்கு ஈடான சொன்ன வார்த்தைகள் செயல்கள். உண்மையான தானம் தர்மம் புண்ணியம் இது ஒன்று. பாவ புண்ணியம்ங்கிறது வேற. தான தர்ம புண்ணியம் வேற, பாவ புண்ணியம் வேற. உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல. Ananya's Nana Nani Coimbatore, a paradise for senior citizens. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.